رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தால் போற்றி துவங்குகிறேன். கண்மணி நாயகம் முத்து முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை மறுமையிலும், அன்னாருடைய துஆவை பெறக்கூடிய பாக்கியத்தை இம்மையிலும், அன்னாரை கண்ணார கண்டு ஷஹாதத் சொல்லக்கூடிய பாக்கியத்தை கபூரிலும் வல்ல ரஹ்மான் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. இந்த சிறப்பு வாய்ந்த பச்சை நகரத்திலே, இந்த சிறப்பான இந்த பள்ளிவாசலிலே வருடந்தோறும் மிக சிறப்பான முறையிலே மாநபி அவர்களுடைய ரபீஉல் அவ்வல் மீலாது விழா சிறப்பாக நடத்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஆலி ஜனாப் ஹாஜி அன்சாரி ஹாஜியார் அவர்கள், அவருடைய பிள்ளைகள், இந்த ஜமாத்தார்கள், இதிலே திரளாக கலந்து வந்திருக்கக்கூடிய நாம் அனைவர்களுக்கும் மாநபி அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நம்முடைய வாழ்வை அல்லாஹ் செழிப்பாக்கி வைப்பானாக. வளமான வாழ்வை அல்லாஹ் தருவானாக. மாநபி அவர்கள் மக்காவிலே அவதரித்தார்கள். வெறுமனே மக்கா என்று அழைக்கப்பட்டது மக்கா முக்கர்ரமாவாக மாறியது. மாநபியினுடைய பிறப்பை கொண்டு மக்கா முக்கர்ரமாவாக மாறியது. மாநபி அவர்களுடைய வருகையை கொண்டு வெறும் மதீனா மதீனத்துல் முனவ்வராவாக மாறியது. மக்கா முக்கர்ரமா பெருமானார் அவர்களுடைய வருகைக்கு பிறகு சங்கைக்குரிய மக்காவாகவும், மதீனா மாநபி அவர்களுடைய வருகைக்கு பிறகு மதீனத்துல் முனவ்வரா ஒளிமயமாக்கப்பட்ட மதீனாவாக ஆக்கப்பட்டது. அதே போன்று எந்த கல்விலே மாநபி அவர்களுடைய இஷ்கும் ஒழுக்கமும், மாநபி அவர்கள் மீது கொண்ட பாசம் எந்த உள்ளத்தில் உதிக்கின்றதோ அந்த உள்ளத்தையும் அல்லாஹ் தஆலாவானதாக ஆக்குவான். அத்தகைய ஒளிமயமாக உள்ளம் ஆகுவதற்குண்டான ஒரு சிறப்பான இது போன்ற மஜ்லிஸ்களிலே கலந்து கொள்வது. மாநபி அவர்களுடைய பெயரை கேட்டால் சஹாபாக்கள் எல்லாவற்றையும் கொடுப்பார்கள். ஃபிதாக அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ் என்று மாநபி அவர்களை பார்க்கும் போதெல்லாம் யா ரசூலல்லாஹ் என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொன்னார்கள். அப்படி எல்லா வகையிலும் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக எல்லா வகையிலும் அர்ப்பணமாக்கப்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. எந்த உம்மத்திலும் இல்லாத பரக்கத்துகளை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்திற்கெல்லாம் ரப்பாக அல்லாஹ் இருக்கின்றான். தன்னை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்பு என்றும், மாநபி அவர்களை பற்றி சொல்லும் பொழுது வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த ஆலம்களுக்கெல்லாம் அல்லாஹ் ரப்பாக இருந்தாலும் இந்த அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடை என்பது மாநபி முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த உம்மத்திற்கும் இல்லாத பரக்கத். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துடைய ஆட்சிகளை எல்லாம் அல்லாஹ் கொடுத்தான். எல்லா ஜீவராசிகளுடைய பாஷையும் பேசினார்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கூட எல்லா ஜீவராசிகளுக்கும் விருந்து வைக்கிறதுக்காக அல்லாஹ்விடத்தில் ஆசைப்பட்ட போது, சுலைமானே நீங்க உங்களால முடியாது என்று சொன்னான். இல்லை, நான் எனக்கு அந்த வாய்ப்பை கொடு. ஒரு 2 லட்சம் பேருக்கு 3 லட்சம் பேருக்கு சாப்பாடுனா நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் தான். ஜீவராசிகளுக்கு எல்லாம் விருந்து வைக்கணும்னா நமக்கெல்லாம் தெரியும், நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. கடல் மார்க்கத்துல இருந்து துவங்கலாம்னு சொல்லி கடல்ல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்காக பல டன் கணக்கான உணவுகளை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தயார் செய்து, இப்போ யாரெல்லாம் உடைய படைப்பினங்களை எல்லாம் வர சொல்லி அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய திமிங்கலம் போன்ற ஒரு பெரிய மீன் வந்து வாயை பொளந்தது. அந்த திமிங்கலம் வாயை பொளக்கப்பட்ட அந்த மீனுக்கு டன் கணக்கான உணவுகளையும் கொடுத்து கொண்டே வாயிலை தட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள். எல்லா கடல் இனங்களுக்கும், உலகத்தில் 3/4 பாகம் கடல் இருக்கக்கூடிய அந்த கடல் உயிரினங்களுக்கெல்லாம் ஆக்கப்பட்ட டன் கணக்கான உணவை எல்லாம் முழுவதுமாக கொடுக்கப்பட்டது. அது வாயை மூடவில்லை. அந்த கடைசியாக அந்த மீன் சொன்னது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நபியே, அல்லாஹ் வயிறு முட்டை இத்தனை நாளா சாப்பாடு பறக்கத்தான் கொடுத்தான், நீங்க இன்னைக்கு விருந்தளிக்கிறேன்னு பொறுப்பெடுத்து அறவயிரோட என்னை அனுப்பிவிட்டீர்களே என்று சொல்லும் பொழுதுதான் இன்னல்லாஹு ஹுவர் ரஸாக், ரப்பே நீ தான் ரிஸ்க் அளிக்கிறதுல பரக்கத்துடையவன், நீ அதற்குண்டான சக்தி உடையவன் என்று தன்னுடைய இயலாமையை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படுத்திய வரலாறை நாம் பார்க்கின்றோம். ஆனால்
மாநபி முத்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை சார்ந்த நமக்கு மாநபி அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் பரக்கத்தாக்கி வைத்தான். கைசா நியத் है என்னதா கைசா நியத் है वैसा बरकत ऐसी बोलता है ना, वो कैसा नियत ऐसा बरकत हुजूर पाक ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை சார்ந்த நமக்கு கொடுக்கப்பட்ட பரக்கத்து எந்த உம்மத்துக்கும் கொடுக்கப்படவில்லை. எனவே தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உம்மத்துடைய கடைக்கன் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். எல்லா நபிமார்களும் இந்த உம்மத்துடைய கடைக்கன் உறுப்பினராக இருக்க ஆசைப்பட்டார்கள் என்றால் மனித வர்க்கங்கள் எல்லாம் ஆசைப்பட்ட அத்தனை சிறப்புகளையும் மாநபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தாகிய நமக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஒரு சபையிலே ஒரு ஆடு வேகுகிறது, ஒரு ஆட்டு சான்னா ரெடியாகிறது. என்னன்னா அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விருதும் மஜ்லிஸிலே அமர்ந்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் அவர்களுக்கு ஆட்டினுடைய முன்சப்பை என்றால் பிடிக்கும். அது சாப்பிடுவதற்கும் இலகுவாக இருக்கும். பெருமானார் அவர்கள் சாப்பிட்டார்கள். ஒரு முன்சப்பை வந்தது, ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்க. இரண்டாவது முன்சப்பை வந்தது, ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்க. நல்லா இருக்குது, இன்னொன்னு கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. வருமாட்டார் ஏகிறது ஒரு ஆடு அண்ணன் கரெக்டா சொல்றாங்க. ரெண்டு முன்சப்பை தான் இருக்கும். அவர் தலையை சொல்கிறார். அப்போ மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழரே, நான் கேட்கும் வரை நீ அந்த சட்டியிலிருந்து முன்சப்பையை எடுத்தால் கியாமத் நாள் வரை அதிலிருந்து வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் பரக்கத்தாக்கி வைத்தான். அப்படிப்பட்ட பரக்கத்துகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் இன்னும் மதீனாவுக்கு பக்கத்துல கந்தக் யுத்தம் நடைபெற்றது. ரசூலுல்லாஹ் வயித்துல கல்ல கட்டினாங்க. சம்பவம் பெருசு. பக்கத்துல ஒரு பள்ளிவாசலுக்கு போனீங்கன்னா அங்கே பசியோடு சென்றால் இன்னும் உணவளிக்கப்படும். எப்படி தெரியுமா? 3 பேருக்கு தான் உணவு இருந்தது ஜாபிர் ரலியல்லாஹுடைய வீட்டுல. ஆனா எத்தனை சஹாபாக்கள் போனாங்க? கந்தக் வீரர்கள் 1500க்கும் மேற்பட்ட கந்தக் வீரர்கள் ஜாபிர் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு போனாங்க. 1500க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் சாப்பிட்டாங்க. முஸ்லிம் ஷரீஃப்ல வருகிறது. இன்றும் ஜாபிர் ரலியல்லாஹுடைய வீடு மஸ்ஜிதே ஜாபிர் அப்படி என்று மதீனாவிலே அழைக்கப்படுகிறது. அந்த மஸ்ஜிதே ஜாபிர் என்ற அந்த இடத்திற்கு நீங்கள் சென்றால் பசியோடு செல்லக்கூடிய உங்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க் அளிப்பான். அந்த 3 பேருக்கு இருந்த உணவு அந்த அம்மா எத்தனை பேர் வேணாலும் ரசூலுல்லாஹ் கூட்டு வரட்டும், அதை பத்தி கவலை இல்ல. மாநபி அவர்களுக்கு கபருக்கு கீழே இருக்கக்கூடியது தெரிகிறது, வானத்திற்கு மேலே இருக்கக்கூடிய சொர்க்கம் தெரிகிறது. இந்த ஜாபிர் வீட்டில் இருப்பது ரசூலுல்லாஹ்க்கு தெரியாதா? 1500 பேர் கூட்டு வந்தாலும் பெருமானார் அவர்கள் இந்த வீட்டினுடைய நிலைமையை அல்லாஹ் அவர்களுக்கு அறிந்து கொடுத்திருக்கின்றான். ஏனென்றால் வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும் என்று சொன்னார்கள். கைசா நியத் है வைசா பரக்கத் அப்படின்னு சொல்லுவாங்க. மாநபி அவர்களுடைய ஒழுக்கத்தை பேணி மாநபி அவர்களுடைய விஷயத்தில் தடுத்த வார்த்தைகள் கூறக்கூடிய தற்குறி கூட்டங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து மாநபி அவர்களுடைய ஒழுக்கத்தை பேணி நடக்கக்கூடிய வாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. ஒரு சின்ன செய்தி, சஹாபாக்கள் எப்படி ஒழுக்கத்தால் வார்த்தை எடுக்கப்பட்டார்கள். நேரம் பொழுது போகாட்டா கொலை செய்து வதை செய்து அதை பார்த்து ரசிக்கப்பட்ட அந்த கூட்டம். பெருமானார் அவர்கள் இந்த பூமியிலே அவதரிப்பதற்கு முன்பு அரபு நாட்டுல டிஃபரண்ட் டைப் ஆஃப் மர்டர் பண்ணி ரசிச்சாங்க. தூக்கில ஏற்றி ஒருத்தர் துடி துடிக்க சாகுவதை பார்த்து ரசிக்கக்கூடிய சைக்கோக்கள். அப்படிப்பட்ட மக்களை பெருமானார் அவர்கள் எப்படி ஒழுக்கத்தால் வார்த்தை எடுத்தார்கள் தெரியுமா? தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மாநபி அவர்களுடைய மிக முக்கியமான தோழர்களில் ஒரு சஹாபி. அவர்கள் இரவு நேரத்திலே அவர்கள் மிகவும் முடியாமல் படுக்கையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கடைசி கிரிட்டிக்கலான கண்டிஷன். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண படுக்கையில் இருக்கும் பொழுது இரவுல ரசூலுல்லாஹ் வந்து பாக்குறாங்க. பெருமானார் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், அவங்களுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் அழைத்து, தல்ஹா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிறார், அநேகமாக இரவுலேயே அவருடைய ரூஹு எனக்கா போயிடும். எப்போ அவங்க ரூஹு போனாலும் அதை எனக்கு சொல்லி அனுப்புங்க, தீதார நான் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த சொந்த பந்தங்களை எல்லாம் மரண படுக்கையில் இருக்கக்கூடிய தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு மாநபி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டார். அப்போ இல்ல ஒண்ணும் இல்ல, நீங்க மௌத்தாவ போறீங்க அவர்கிட்ட சொல்ல முடியுமா? இல்ல ஒண்ணு இல்ல, ரசூலுல்லாஹ் பார்த்துக்க சொன்னாங்க. இல்ல, பெருமானார் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று எனக்கு தெரியும். நான் இரவுக்குள் மௌத்தாகி விடுவேன். அப்படி இறந்து விட்டால் என்னுடைய மௌத்து செய்தியை மாநபி அவர்களுக்கு தெரிவிக்கும்படி பெருமானார் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். ஆனால் நான் மௌத்தாகிவிட்டால் மாநபி அவர்களுக்கு அந்த செய்தியை சொல்லி அனுப்ப வேண்டாம் என்று சொன்னார்கள்.
மரணமாக்கப்பட்ட என்னுடைய தீதாரை மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பார்ப்பதை விட ஒரு சிறப்பு ஜனாசா யாராவது இருக்க முடியுமா? ஆனால் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொந்தரவு படுத்த வேண்டாம். மாணவி அவர்களுடைய வீடு ரொம்ப தொலைவில் இருக்கிறது. பெருமானார் அவர்கள் நான் மௌத்தாவதை கொண்டு பெருமானார் அவருடைய தூக்கத்தையோ இரவு நேரத்தில் அவர்கள் செய்யக்கூடிய அமலையோ கெடுக்கக்கூடிய ஒரு ஒழுங்கினமாக நான் இருப்பதை விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி ரூஹு தெரிந்துவிட்டது. சொந்த பந்தங்கள் எல்லாம் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், சொந்த பந்தங்கள் எல்லாம் அடக்கம் செய்துவிட்டு ஃபஜருக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்ஹா ரலியல்லாஹுடைய சொந்த பந்தத்தை எல்லாம் பார்த்து, என்ன தல்ஹா, யா ரசூலல்லாஹ், அவர் இரவிலேயே மூத்தாயிட்டார், ஏன் எனக்கு சொல்லி அனுப்பவில்லை? இல்ல, தான் வஃபாத்தாகும் பொழுது நாயகத்தை தொந்தரவு கொடுக்க வேண்டாம், இரவு நேரத்திலே சொல்லி அனுப்பி நாயகம் அவர்கள் வரக்கூடிய வழியிலே யூதர்களால் பெருமானார் அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டு விடக் கூடாது, உங்களுடைய தூக்கத்திற்கு அது காரணமாக இருக்கக்கூடாது. பெருமானுடைய தூக்கத்திற்காக பாம்பு விஷத்தையே வாங்கி கொண்டவர் தானே அபூபக்கர். சௌரு என்னும் புகையிலே தாஹா நபி மடியிலே தாதால பகை சூழ்ந்து தாக்கிய போது தன் மீது கருணாகம் தீண்டிய போது அருமையான தோழருக்கு துன்பம் ஏதும் வந்திராமல் பொறுமையோடு அதனை வென்ற தூயவர் புகழுக்குரிய மார்க்கத்தின் நாயகர் யார்தான்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ பெருமானார் அவர்கள் உடனே லட்சக்கணக்கான மக்கள் நாயகத்துடைய ஜியாரத்துக்கு போக பெருமானார் அவர்கள் தல்ஹா ரலியல்லாஹுடைய ஜியாரத்துக்கு சென்று உடனே ஃபஜர் தொழுவதற்கு பிறகு தல்ஹா அவருடைய தர்பாரிலே நின்று மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரு கரமேந்தி அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், இறைவா, என்னுடைய தல்ஹா என்னுடைய தூக்கத்தை கூட கெடுக்க கூடாது தன்னுடைய தீதாரை பார்க்கக்கூடிய விஷயத்திலே என்று ஒழுக்கமாக நடந்த அந்த தல்ஹாவை நீ சந்தோஷத்தோடு பார்க்க வேண்டும், அவரும் உன்னை மகிழ்ச்சியோடு சந்திக்க வேண்டும் என்று மாணவி அவர்கள் அவருடைய தர்பாரிலே சென்று துஆ செய்தார்கள் என்றால், இந்த இடத்துல தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாணவி அவர்கள் ஏன் வரக்கூடாது என்று சொன்னார்கள் தெரியுமா? நான் பெருமானார் அவர்கள் வந்தால் எழுந்திருச்சு நின்று மரியாதை செய்வோம், பெருமானார் அவர்கள் வந்தால் சலாம் சொல்லிக் கொண்டு பெருமானாருடைய கைகளை முத்தமிடுவோம், மாணவி அவர்களை பார்த்து ரசிப்போம். அப்படி நான் மௌத்தாகி கிடக்கு படுக்கையில் கிடக்கும் பொழுது மாணவி அவர்கள் வந்தால் மாணவி அவர்கள் நிற்க ஒழுக்கம் இல்லாமல் நான் மையத்தாக படுத்துக் கொண்டிருப்பதை நான் விரும்பவில்லை என்று தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்றால், ஹயாத்தோடு இருக்கும் பொழுது மாணவி அவர்களை எப்படி கண்ணியப்படுத்தினேனோ அதே தல்ஹா மையத்தாக படுத்துக் கொண்டிருக்கும் பொழுதும் மாணவி அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். அப்படி மையத்தாக படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நான் இருக்கும் பொழுது மாணவி அவர்கள் வந்து நின்று அவர்களை ஒழுங்கீனமாக அவர்கள் பெருமானார் அவர்கள் நிற்க ஒழுங்கீனமாக இந்த தல்ஹாவுடைய மையத்து படுத்திருக்க நான் விரும்பவில்லை என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். எனவே தான் மையத்தை பள்ளிவா கபருக்குழியில அடக்கினவட்ட மர்ரப்புக்க வமன் நபியுக்க கேள்வி கேட்கிறாங்களா இல்லையா? நேரம் வேற ஆயிடுச்சு, சரியா? நேரம் வேற ஆயிடுச்சு. பெருமானார் அப்ப ஏன் மையத்தை வந்து கேள்விக்காரங்க கேட்கும் போது உட்கார வைப்பாங்க? எஜிலிசானிகி புகாரில பதிவு செய்யப்படுகிறது. ஏன் மையத்தை உட்கார வைத்து கேள்விக்காரங்க கேட்க வேண்டும்? மர்ரப்புக்க வமன் நபுக்க படுத்துட்டு கேட்டா பதில் சொல்ல முடியாதா? இல்லை. ஏன்? ஓ மையத் உட்கே கபரிலே சொல்லப்படும், ஓ மையத்தே எழுந்திருச்சு அமர்ந்து உட்காரு. ஏனென்றால் இன்னும் சிறிது நேரத்திலே மாணவி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னுடைய கபரிலே வருவார்கள். மாணவி அவர்கள் உன்னுடைய மன்னரைக்கு ஆஜராகும் பொழுது ஒழுக்கம் இல்லாமல் நீ படித்துக் கொண்டிருக்க கூடாது. எனவே நீ மையத்தாக இருந்தாலும் எழுந்திருச்சு அமர வேண்டும் என்று அல்லாஹ் நான் வஹயாத்தோடு இருக்கும் பொழுதும் மாணவி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். மையத்தாக இந்த மையத்தை சென்றாலும் மாணவி அவர்களுடைய கண்ணியத்தை பெற வேண்டும். அல்லாஹ் அப்படி வாழும் போதெல்லாம் அல்லாஹ் மாணவி அவர்களுடைய கண்ணியத்தை பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்து அருள்வானாக. மாணவி அவர்களுடைய விஷயத்திலே தடித்த வார்த்தைகளை சொல்லக்கூடிய இது போன்ற தற்கொலை கூட்டங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சிறப்பான ஏற்பாடு எல்லா பள்ளிவாசலும் நிறைய திருவாங்கலாம் வந்திருக்கீங்கன்னா எல்லா பள்ளிவாசலையும் சொல்றது என்னன்னா, வெறுமன அரபியில மௌலித ஓதி சூத்த கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு ரசூலுல்லாஹ்னா யாருன்னு தெரியாது. ஒரு அஜரத்து ஒரு கோழி கடைக்கு போயிருக்கிறாரு,
10 வருஷமா அந்த பையன் கூலி கடை நடத்திட்டு இருக்காங்க. அஜரத்து சொன்னாரு, நான் வந்திருக்கேன், நான் அஜரத்து நீங்க சும்மா செய்யறீங்களான்னு கேட்டிருக்கான். சரிப்பா, ஏன்னா அஜரத்து 200% ஆளா இல்ல. அஜரத்து கோழியை வச்சு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அடிச்சு அது எடுத்திருக்கிறாங்க. அந்த 10 வருஷமா கோழி கடை வச்ச பையன் என்ன அஜரத் பிஸ்மில்லா சொல்லி அறுக்கிறீங்க, பள்ளிவாசல்ல ஒண்ணு சொல்றீங்க, இங்க நடைமுறையில ஒண்ணு படுத்துறீங்க, என்னடா பிஸ்மில்லா சொல்லி தான் அறுக்கிறோம். என்னங்க நீங்க தானே அஜரத் சொன்னீங்க, மௌத் ஆயிட்டா என்னதான் சொல்லணும், மௌத் ஆயிட்டா என்ன சொல்லணும், மௌத் செய்தி கேட்டா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி. 10 வருஷமா நீங்க தானே சொன்னீங்க மௌத்துக்கு என்ன ஓதுறோம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 10 வருஷமா நான் கோழி கடையில இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் இப்படி ஓதி இருக்கான். ஏன்? மார்க்கத்தை ஒழுங்காக விளங்கவில்லை. மார்க்கத்தை ஒழுங்கா விளங்காம போனா இப்படிதான் எல்லாமே விளங்காம போயிடும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ அதுக்கு ஒரு வியாக்கியானம் பேசுறான். மௌத் ஆயிட்டா நீங்க தானே இன்னா லில்லாஹி ஓத சொன்னீங்க அப்படின்னு சொல்லி. அஜரத்து ரொம்ப பெஜாராயிட்டு, ஏட்டா என்ன எப்படியா, நீ ஒண்ணும் பயப்படாத, என்னை எப்படியாவது காப்பாத்திரு அப்படின்ற மாதிரி அல்லாஹ் இடத்துல சமூகத்தில இருந்து சில அரைவிக்காடு இளைஞர்களுடைய வழிகேட்டை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து மாணவி அவர்களை எப்படி விளங்க வேண்டுமோ அப்படி விளங்கணும். அல்லாஹ்வுக்கு இணை வச்சா சிறுக்குன்றான், ரசூலுல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது கிடையாதா? ரசூல் அல்லாஹ் எப்படி வஹதஹு லா ஷரீக லஹு, அவன் ஒருவன் தனித்தவன், அவனுக்கு நிகர் யாரும் இல்லை. அதே போன்று ரசூலுல்லாஹ்வும் வஹதஹு லா ஷரீக லஹு தான், வஹதஹு லா ஷரீக லஹு தான். சல்மான் சவுதியில சல்மான் மீலாது விழா கொண்டாடலன்னு சொன்னா மாணவி அவர்களுக்கு வைக்கக்கூடிய ஷிர்க் அல்லவா? மாணவி அவர்களுக்கு நிகராக வேற யாராவது இருக்க முடியுமா? மாணவி அவர்களுக்கு நிகராக வேற யாராவது பின்பற்ற முடியுமா? அல்லாஹ்வுடைய விஷயத்துல வஹதஹு லா ஷரீக லஹு சொல்றதுக்கு எல்லாம் சொல்றான். ஆனா மாணவி அவர்களுடைய விஷயத்தில் வஹதஹு லா ஷரீக லஹு என்பது உண்டு. அதை சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் என்றால் சத்திய கூட்டம் சுன்னத் வல் ஜமாத். அந்த சுன்னத் வல் ஜமாத்தின் அடிப்படையில் பேணி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன்.